வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். ஆக்சுவலா முன்னாடி வீடியோல நான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தேன். மங்கையர் மலரும் சித்ரா முரளிஸ் கிச்சனும் சேர்ந்து வந்து கிச்சன் கில் லேடிஸ் அப்படிங்கிற ஒரு கான்டெஸ்ட் ஒன்று நடத்துறோம். அதுல வந்து இந்த வார டாபிக் என்னன்னா அல்வா. ஈஸியான அல்வா. யார் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து எழுதி அனுப்புங்க. அதுல ஒரு கூப்பன் இருக்கும். நீங்க உங்க ரெசிபியோட அந்த கூப்பனை அட்டாச் பண்ணி எழுதி மங்கையர் மலருக்கு அனுப்புங்க. அதுல செலக்ட் பண்றவங்க வந்து சித்ரா முரளிஸ் கிச்சன்ல சமைக்கலாம். அது மட்டும் இல்ல மங்கையர் மலர்ல உங்களுடைய ரெசிபியும் வந்து வரும். அதனால யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க அந்த புக்கை வாங்கி அந்த கூப்பனோட சேர்த்து அனுப்புங்க. இப்போ வந்து இவங்க வந்து எங்க ஹஸ்பண்டோட யோகா ஸ்டூடெண்ட். வணக்கம், என் பேர் பவானி சந்தானம். இன்னைக்கு நமக்கு வந்து கோரியண்டர் பாத் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி தர போறாங்க. நான் ஒரு நாள் வாத்துக்கு போயிருந்தப்ப சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்டா இருந்தது. எல்லாரும் கேட்பீங்க பூண்டு இல்லாம ரெசிபி, இது பூண்டு இல்லாத ஒரு ரெசிபி தான். எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். அவங்க சொல்லுங்க அவங்க என்னென்னலாம் வேணும்னு. முதல்ல இதுக்கு பொடியா நறுக்கின வெங்காயம், 2 வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கு. பெரிய வெங்காயம் 4 கியூப்ஸா நறுக்கி வச்சிருக்கு. கொத்தமல்லி நல்லா அலசி வடிய போட்டு, ஒரு கட்டு கொத்தமல்லி, ஒரு கட்டு கொத்தமல்லி, 1 கப் பச்சை பட்டாணி, வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, தானே வெந்துக்கும். 1 கப் தேங்காய் துருவல், 2 பச்சை மிளகாய், 1 தேர் இஞ்சி, சால்ட் டு டேஸ்ட், 1 டீஸ்பூன் ஜீரகம், வடிச்ச சாதம் 1 டம்ளர், 1 டம்ளர் அரிசிக்கு உண்டான வடிச்ச சாதம் 1 டம்ளர். காரம் வந்து பச்சை மிளகாக்கு வந்து 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் வந்து கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. இப்ப என்ன பண்ண போறோம்னு சொல்லுங்க. முதல்ல எண்ணெய் இல்ல முதல்ல அரைச்சிக்க வேண்டியதை சொல்லிடுங்க. வெங்காயம் பாருங்க, மீடியம் சைஸ்ல 4 வெங்காயம் எடுத்துட்டேன். அது வந்து நான் கியூபா கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 வெங்காயம், தேங்காய் துருவல் 1 கப்பு, சின்ன கப்ல 1 கப்பு தேங்காய் துருவல், ரொம்ப தேவையில்லை. இஞ்சி, பச்சை மிளகாய். இதை அரைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கொத்தமல்லி அரைக்கணும். இல்லைன்னா மிக்சி ஜார்ல பிளேட்ல மாட்டிக்கும், சிக்கிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா கொத்தமல்லி போட்டு வெள்மூணு அரைக்கணும். தண்ணி விடாம தண்ணியே விட வேண்டாம். இது மாதிரி அரைச்சிட்டு இதோட தண்ணி விட்டாலே போறோம். நல்லா வெள்மூணு ஆயிடும். தண்ணியே இப்ப விட வேண்டாம். சரி, இப்ப வந்து நம்ம அரைச்சு எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்க, அரைக்கிறதுக்குள்ள என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து எண்ணெயை கொஞ்சம் காய வச்சுக்கலாம். எவ்வளவு எண்ணெய் வேணும் மாமி? 1 கரண்டி எண்ணெய் இருந்தா போதும். ரொம்ப எண்ணெய் வாங்காது, கொஞ்சம். 1 குழிக்கரண்டி எண்ணெய். அதை காயிட்டா அதுக்குள்ள அரைச்சு வந்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி அரைச்சுட்டோம், தேங்காய். இப்ப வந்து கொத்தமல்லி இந்த மாதிரி பொடியா சிசர் வச்சு கட் பண்ணிட்டாலும் சரி, இல்ல பிச்சு போட்டுட்டாலும் சரி, கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். நாம இந்த மாதிரி நல்லா வெள்மூணு அரைச்சிடணும். ஒன்ஸ் அகைன் நாங்க சொல்றோம், வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், தேங்காய், கொத்தமல்லி எல்லாத்தையும் வெள்மூணு அரைச்சிடணும். உப்பு அப்புறம் போட்டுக்கலாம், இப்ப போடணும்னு அவசியம் இல்லை. அதுக்குள்ள எண்ணெய் காஞ்சிடுதோம். அதுல ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் தாளிக்கிறோம். அது தாளிக்கு செய்ய பொடியா நறுக்கின வெங்காயமும் அதோட போட்டு வதக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் பிங்க் கலர் மாறினா போறோம், ரொம்ப தீய வேண்டாம். பிங்க் கலர் மாறினா போதும். வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இதுல ஒரு பிங்க் சால்ட் போட்டோம்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். இது வந்து ஒரு சமையல் கலை நிபுணர் எங்களுக்கு டிப்ஸ் கொடுத்தா அதை யூஸ் பண்றீங்க. இப்போ பாருங்க, வெங்காயம் கொஞ்சம் லைட் பிங்கா இருக்கு. இப்போ அரைச்ச விழுத போடுறோம். அதுல அரைச்ச விழுது போட்டு நல்லா சுருள வதக்கணும். இனிமே எண்ணெயே விட வேண்டாம். இதுவே கொஞ்சம் நல்லா எண்ணெய் விட்டுக்கும். நம்ம வெங்காயம் போட்டிருக்கோம், தேங்காய் போட்டிருக்கோம், அதனால நல்லா எண்ணெய் விட்டுக்கும். இதுக்கு மேல அப்படியே எண்ணெய் விட வேண்டாம். உப்பு போடலாம். உப்பு வந்து பச்சை பட்டாணி போட்டாதான் நமக்கு திட்டம் தெரியும். சரி, கொஞ்சம் வதங்கின அப்புறம் உப்பு போடணும். பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாறினா போதும். இப்ப நல்லா வதங்கிடுது. இதுல வந்து பச்சை பட்டாணி போட்டுக்கணும். பச்சை பட்டாணி போட்டு இதுக்கு உண்டான உப்பு மட்டும் போடணும். சரி, விரலால போடுறோம்ல, விரலால தான் போடணும். அப்பதான் நமக்கு தெரியும் எவ்வளவு திட்டம்னா. ஸ்பூனால போட்டோம்னா திட்டம் தெரியாது நமக்கு. பாருங்க, நல்லா பட்டாணியும் நல்லா வெந்து வதங்கிடுது. இதுலயே வந்து நம்ம என்ன பண்ண போறோம், இன்னொரு சாதத்துக்கு கொஞ்சம் இதை பாதி எடுத்துடலாம். நான் அது எப்படிங்கறது அப்புறமா கம்மியோட எடுத்து வச்சுக்கலாமா? இந்த ஒயிட் கலர் ரைஸ் ஒன்று பண்ண போறோம். அதுக்கு இதுல கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். இதே பேஸ் வச்சு
பாருங்க வதக்கினதுல பாதி எடுத்து வச்சாச்சு. அதுல வேற ட்ரை கலர் ரைஸ் பண்ண போறோம். இப்ப இதுக்கு தேவையான சாதம் வந்து நம்ம போட்டுக்கலாம். இது பாதி போடுங்க. இவங்க சாதம் வந்து நீங்க டெய்லி யூஸ் பண்ற எந்த சாதமா இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் உதிரியா அடிச்சுக்கோங்க. கலந்த சாதத்துக்குலாம் அடிக்கிற மாதிரி கொஞ்சம் உதிரியா வடிச்சு. பாஸ்மதி ரைஸ் தான் வேணும்னு கிடையாது, நார்மல் ரைஸ் இருந்தாலே ஓகே தான். நான் வந்து சாதத்துல உப்பு போடல, அதனால இப்ப மாமி வந்து உப்பு சேர்ப்பாங்க. டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் சாதம் போட்டுக்கலாம். பாருங்க நம்மளுடைய கோரியண்டர் பாத், கோரியண்டர் ரைஸ் எப்படி வேணாலும் பேர் நம்மளோட இஷ்டம் தான். ஸோ நீங்க எப்படி வேணாலும் அதை வச்சுக்கலாம். ரெடி ஆயிடுத்து. நான் வந்து டேஸ்ட் பாக்குறேன். ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கு. வெறுமை சாப்பிடறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. தொட்டுக்கிறதுக்கு என்ன? தொட்டுக்கிறதுக்கு நீளமா நறுக்கின கத்திரிக்காய் கறி, இல்லைன்னா ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி நறுக்கின உருளைக்கிழங்கு காரக்கறி, இல்லைன்னா சேப்பங்கிழங்கு ரோஸ்ட், இல்ல வெண்டைக்காய் கறி, இந்த மாதிரி கொஞ்சம் கார ஸ்பைசி கறியா பண்ணினா நல்லா இருக்கும். இது வந்து பிளாண்டா இருக்கிறதுனால தயிர் பச்சடி இதோட போகாது. இல்லையா ஒண்ணுமே இல்லைன்னா அப்பளம் கருடா பொரிச்சு வச்சுட்டு இதோட தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இதை வந்து வெங்காயம் இல்லாம பண்ணலாம். ஆடி மாசம் ஆடி 18ஆம் பெருக்கு இல்ல கனவுக்கு வந்து கல்ல சாமின்றதுனாக்க வெங்காயம் இல்லாம பண்ணலாம். வெங்காயம் இல்லாம பண்ணினா ஒண்ணும் இல்ல, இந்த கொஞ்சம் தேங்காய் துருவல் கொஞ்சம் கூட வைக்கணும், அவ்வளவுதான். இந்த கொத்தமல்லி வச்சு அரைச்சு இதே மாதிரி பண்ணலாம், மைனஸ் வெங்காயம், அவ்வளவு. இப்ப வந்து இது ரெடி ஆயிட்டு இதை எடுத்து வச்சுட்டு நாங்க வந்து அடுத்தது இதே பேஸ் வச்சுட்டு ட்ரை கலர் ரைஸ் எப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்ப வந்து நம்ம வந்து கொத்தமல்லி ரைஸ் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். அந்த பேஸை வச்சுட்டு அடுத்தது ட்ரை கலர் ரைஸ். அடுப்புல வந்து அதே இப்ப சட்டியை வச்சுக்கலாம். எப்பவுமே வந்து எண்ணெய் விட்டுட்டீங்கன்னா தீஞ்சு போயிடும்ல மாமா, அதனால அந்த பேஸ் போட்டு இப்ப வந்து ஒரு 2 ஸ்பூனா எண்ணெய் இருக்குமா? போடு. ஏற்கனவே வதங்கினதுதான். ஆமா. இப்ப இதுல அலம்பி தோல் சீவி அலம்பி துருவின கேரட் சேர்க்கணும். இது வந்து கிரீன், ஆரஞ்சு அண்ட் ரைஸ் ஒயிட், அதனால இது பேர் ட்ரை கலர் ரைஸ். இதுக்கு ஒரு பின் சால்ட் போட்டுக்கலாம், நம்ம கேரட் சேர்த்ததுனால. இதுக்கெல்லாம் எண்ணெய் போறோம், இதுக்கு மேல எண்ணெயும் வேண்டாம். வேணா மேலாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அந்த சாதம் பரிமாறச்சே நெய்ய முன்னாடியே விட்டானாக்கா அதோட வாசனை வந்து சாதம் இழுத்துடும். பரிமாறிச்சே நீங்க அவள் கொஞ்சம் பரிமாறிச்சு சாப்பிட்ற வச்சு கொஞ்சம் வாசனையா இருக்கும். சாதம் சேர்க்கலாம். சாதத்தை சேர்க்கணும். கேரட் போட்டோன்னே பெருசாக வதங்கணும்னு வேண்டாம், துருவின கேரட் தான். கொஞ்சம் சாதம் சேர்த்திருக்கோம். சாதத்துக்கு உப்பு போடாம தானே சாதத்துக்கு ஏற்ற உப்பு போட்டுக்கிறோம். எப்பவுமே பாத்துக்கோங்க, பரிமாறத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு பாருங்க. கெஸ்ட் வந்தாங்க வேணும்னா உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு தாழ போறேன்னா வரணும், கரைச்சி விட்டுனா கஷ்டம். அதுக்கப்புறம் இது எப்பவுமே ரைஸ் டாமினேட்டிங்கா இருக்கக்கூடாது, பேஸ் டாமினேட்டிங் தான் அதோட ஃபிளேவர் தெரியும். உங்களுக்கு கொத்தமல்லியோட ஃபிளேவர் தான் மெயின் இதுல. இப்ப நல்ல சீசன்னால உங்களுக்கு பச்சை பட்டாணி, பச்சை கொத்தமல்லி எல்லாம் நிறைய கிடைக்கிறது. கொத்தமல்லியில வைட்டமின் ஏ நிறைய இருக்கு, பச்சை பட்டாணியில புரோட்டீன் இருக்கு, கேரட்ல அதுலயும் வைட்டமின் ஏ நிறைய இருக்கு, வைட்டமின் சியும் இருக்கு. சோ ரைஸ்ல வந்து கார்போஹைட்ரேட் இருக்கு. சோ இது வந்து ஒரு ஹோல் மீலா ஆயிடுது உங்களுக்கு. நான் வந்து ஹோம் சயின்ஸ் கிராஜுவேட் தான், டயட்டீஷியன் இல்ல, நியூட்ரிஷன் நாலேஜ் கொஞ்சம் இருக்கு எனக்கு. அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ. நீங்க சொல்றதும் நல்லது தானே. அவ்வளவுதான். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்ப மேலாக வந்து கொஞ்சம் துருவின கேரட் வந்து கார்னிஷிங்கா யூஸ் பண்ணுவேன். சாதாரணமா மத்த ரைஸ்க்குலாம் நம்ம கொத்தமல்லி இல்ல கருவேப்பிலை வந்து கிச்சன் சிசர்ஸால கட் பண்ணி தூவுவோம். இதை வந்து ட்ரை கலர் ரைஸ்னால நம்ம கேரட் அலம்பி தோல் சீவிட்டு அலம்பி துருவி இதை கார்னிஷ் பண்றோம். இன்னொன்னு சொல்லாம சார், துருவின கேரட் வந்து கார்னிஷ் பண்ணிருக்கோம். உங்களுக்கு இன்னும் ரிச்சா வேணும், கெஸ்ட் எல்லாம் வர கொஞ்சம் நல்லா ஸ்பைசியா வேணும்னாக்க முந்திரி பருப்பு நல்லா பொடியா நறுக்கி நெய்யில வறுத்துட்டு இது மேல ஆழ தூவி பரிமாறுங்க. ரொம்ப ரிச்சா, பார்க்கறதுக்கும் ரிச்சா இருக்கும். என்னன்னா உங்களுக்கு கேட்பா எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும்.
இப்ப நான் இதுக்கும் வந்து அதே மாதிரி கத்திரிக்காய் கறி அந்த மாதிரி கறி தான் டேஸ்டா இருக்குமா இல்ல இதுக்கு தயிர் பச்சடி? இல்ல இல்ல அது அதே மாதிரி காரத்துக்கு கத்திரிக்காய், சேனக்கிழங்கு, வெண்டைக்காய், சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் இல்ல உருளைக்கிழங்கு பார்த்தோம். ட்ரை கலர் ரைஸ் பார்த்தோம். சோ இது ரெண்டுமே வந்து ஒரே பேஸ்ல ஈஸியா பண்ணிட்டோம் நாம. இது நீங்க எப்ப பார்த்தாலும் கேட்பீங்களா ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸ்க்கு ஏதாவது சொல்லுங்க. இப்ப இது ஈஸியான ஒரு லஞ்ச் தான். டிஃபன் பாக்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாவே இருக்கும். சோ கண்டிப்பா எல்லாருமே உங்க வீட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கு. அந்த கொத்தமல்லி தான் வந்து தூக்கலா தெரியுது. ரொம்ப நல்ல டேஸ்டா வந்திருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்க வந்து இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். மாமி நிறைய ரெசிபி பண்ணுவாங்க. அதனால இன்னொரு ரெசிபியோட நல்ல ரெசிபியோட உங்களுக்கு சந்திப்போம். தேங்க்யூ.